பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலும் கூட அருமை இரட்சகர் நமக்கு ஒரு அருமையான வசனத்தை வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கிறார். என்ன வசனம் என்று கேட்போமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் பின்பகுதி. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு எகிப்தியனை நீங்க பாக்குறீங்களா? வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற எகிப்தியன், எகிப்துனா அடிமைத்தனமான, கொடூரமான, ஒடுக்குகிற, கட்டப்பட்ட ஒரு நிலையை குறிக்கும். எகிப்தியன் என்பது ஒரு சூழ்நிலையாயிருக்கலாம், அல்லது கபடான ஒரு மனிதனாயிருக்கலாம், அல்லது பொல்லாத பிசாசின் சதி திட்டமாய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்வில எப்படிப்பட்ட எகிப்தியன் உங்களை தொடர்ந்து வந்தாலும் கூட இந்த மாதத்துல தேவன் அந்த எகிப்தியனுடைய கையிலிருந்து உங்களை நிச்சயமாய் விடுதலை ஆக்குகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கண்ட அந்த எகிப்தியனை இனி ஒருபோது நீங்க காணவே மாட்டீங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில 430 வருஷம் குடியிருந்தார்களாம். 430வது வருஷம் முடிந்த அந்த நாளிலே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்களாம். எக்ஸடஸ் அப்படின்னா வெளியேற்றம் அப்படின்னு அர்த்தம். வெளியே கொண்டு வருதல். எங்கிருந்து? எகிப்தின் அடிமைத்தன வாழ்வில் இருந்து, ஒடுக்கப்பட்ட வாழ்வில் இருந்து, நெருக்கப்பட்ட வாழ்வில் இருந்து, கொடூரமான வாழ்வில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அவங்க எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட பொழுது வனாந்தர மார்க்கமாய் கானானுக்கு கொண்டு செல்லப்பட்டார்களாம். அப்பொழுது செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. பின்னாடி கொடூரமான பார்வோனின் சேனை, பலத்த சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருவதை பார்க்கிறாங்க. பிரியமானவர்களே, நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை. என்ன செய்வதனே தெரியல. மோசே மேல கோபம் கொண்டு இஸ்ரவேலர் முறுமுறுக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை, நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை, இன்றைக்கு நீங்கள் கண்ட இந்த எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று ஆவியானவருடைய அனுகிரகத்தால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்களும் கூட எகிப்தியனுடைய பிடியில் இருந்து வெளியேற்றப்படுகிறீர்கள். வெளியேற்றம். எதை நோக்கி வெளியேற்றப்படுகிறீர்கள்? கானானின் வாழ்வை நோக்கி. ஆதலால் சந்தோஷமா இருங்க பிரியமானவர்களே. நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, மிகவும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற எகிப்தியன் அவனுடைய கையில் இருந்து வெளியேற்றப்படுவது மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவனை இனிமே நீங்க பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த எகிப்தியரிடத்துல இருந்து வெளியே வர்றதுனால இவ்வளவு சந்தோஷம் நமக்கு? பிரியமானவர்களே, முதலாவது இந்த எகிப்தியன் துஷ்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சாம் பாருங்க. இஸ்ரவேலர் பெருகாதபடி உபாயம் பண்ண வேண்டும் என்று எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் எண்ணினானாம். முதலாவது அவன் என்ன என்றான்? இவங்க பெருகவே கூடாது, இவங்க பெருகக்கூடாது. பிரியமானவர்களே, எதுல பெருகக்கூடாது? புகழ்ச்சியில,
பெருகக்கூடாது, கீர்த்தியில பெருகக்கூடாது, ஐஸ்வர்யத்துல பெருகக்கூடாது, பலத்தில் பெருகக்கூடாது, நல்வாழ்வுல பெருகக்கூடாது, நல்ல சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள கூடாது, பெருகவே கூடாது. நீங்க பெருகுனா சிலருக்கு பொறுக்காது, பொல்லாத பிசாசுக்கு கூட பொறுக்காது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் முதலாவது உங்களை வெளியேற்றுகிறார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற அந்த எகிப்தியன் நீங்க பெருகாதபடி தடை பண்ணுகிறான் அல்லவா, உபாயம் பண்ணுகிறான் அல்லவா. அந்த எகிப்தியனை இனிமே நீங்க ஒரு நாளும் பார்க்க மாட்டீங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பெருகாதபடி தடை பண்ணுகிற எகிப்தியனை இனிமே நீங்க பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் பாருங்கள். நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பெருக்கத்தை விரும்புகிறவர். சங்கீதம் 115:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 15 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாத்தீங்களா பிரியமானவர்களே, அவர் நம்மை பெருக பண்றதுல கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உன்னை பெருகாதபடி தடை பண்ணுகிற உபாயம் பண்ணுகிற அந்த எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்ட, இனி நீ பார்ப்பது இல்லை. அடுத்து இந்த எகிப்தியன் எப்படிப்பட்டவனாம்? யாத்ராகமம் 1:11 சொல்லுகிறது, இஸ்ரவேலரை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும் படிக்கு அவர்கள் மேல் பார்வோன் விசாரணைக்காரரை வைத்தான். எகிப்தியர் விசாரணைக்காரரை வைத்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை ஒடுக்குகிறவர் அல்ல. ஒடுக்கிறதுனா என்னது? நிமிரவே விடாதபடி ஒடுக்கிறது. நிமிர்ந்து நடக்கிற அந்த அனுபவம், நான் ஜெயம் பெற்றேன் அப்படின்னு நிமிர்ந்து நடப்போம் இல்லையா? தோற்று போகும்போது என்ன செய்வோம்? ஒடுங்கி போயிருப்போம். நெருக்கப்படும் போது ஒடுங்கி போயிருப்போம் இல்லையா? நம்மை ஒடுக்குகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம், நம்மை நிமிர பண்ணுகிறவர். ஆனா எகிப்தியன் என்ன செய்வானாம்? நம்மை ஒடுக்குவானாம். கடன் அப்படிங்கிற பிரச்சனையினால ஒடுக்கிறது, இன்னும் பலவிதமான நெருக்கங்கள், வியாதி, கொடூரமான வியாதியினால நம்மை நெருக்கிறது. இதுதான் எகிப்து. எகிப்தின் சூழ்நிலைங்கிறது இதுதான். இந்த எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்டேன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒடுக்குகிற எகிப்தியனை நீ பார்க்க மாட்டாய். உன்னை நிமிர பண்ணுகிற தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். யாத்ராகமம் 6:6-7 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? ஒடுக்குகிற எகிப்தியனுடைய கையில் இருந்து உங்களை மீட்டு உங்களை விடுவிப்பேன். அப்ப நீங்க புரிந்து கொள்வீர்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று சொல்லி.
எகிப்தில் இருந்து வெளியேற்றம் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உங்களை வெளியேற பண்ணுவேன். இன்னைக்கு நீ பார்க்கிற அந்த ஒடுக்குகிற சூழ்நிலையை இனி பார்க்க மாட்டாய் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். அடுத்து இந்த எகிப்தியன் எப்படிப்பட்டவனாம் பாருங்கள். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எப்படி? கொடுமையான வேலை. கொடுமையான வேலையினால வாட்டி வதைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இரவும் பகலும் வேலை செய்யணும். பகலில் சூரியன்ல, இரவுல சந்திரன்ல அவங்க தப்பவே முடியாதபடி கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வேலை பழு என்னால தாங்க முடியல. காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னோட வேலை பழு என்னால அலைய முடியல. என்னுடைய அலைச்சல்கள் அதிகம். வேலை பழுவினால் நெருக்கப்படுகிறேன். பிரியமானவர்களே, அநேக பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வேலை பழு இருக்குமா, ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, தாங்க முடியாத வேலை பழு. அதனால கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? எகிப்தின் சூழ்நிலையில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த எகிப்தின் சூழ்நிலை மாறும். இன்னைக்கு நீ பார்க்கிற இந்த எகிப்த இனிமே நீ பார்க்க மாட்ட. இந்த எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்டாய். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவ்வளவுதான். கிறிஸ்து இயேசு. கேளுங்கள், கொடுக்கப்படும். நீங்க தேடுங்கள், கண்டடைவீர்கள். நீங்க தட்டுங்க, போதும், நான் திறப்பேன். நான் திறப்பேன். உனக்கு புதிய வாசல்களை திறப்பேன். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை திறந்து கொடுப்பேன். புதிய வழிகளை திறந்து கொடுப்பேன். புதிய வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். புதிய வழியாய் உன்னை போஷிப்பேன். பாருங்கள், அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிறைவினால் நம்மை போஷிக்கிறாராம். காட்டு புஷ்பங்களையும் உடுத்து வைக்கிற தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற நம்முடைய அப்பா, நம் பரலோக அப்பா நம்மை போஷிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம்ல. எகிப்தியன் நம்முடைய போஷிப்பை கூட ஒடுக்கினான் அல்லவா, கொடுமையாய் நடத்தினான் அல்லவா. பொல்லாத பிசாசு நமக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்தான் அல்லவா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், this is the month of Exodus. வெளியேற்றுகிற மாதம் இது. உன்னை எகிப்தில் இருந்து நான் வெளியேற்றுவேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் நல்லவர், நல்லவர். அடுத்து பாருங்கள், இந்த எகிப்தியன் பலமிக்கவன். அவன் சும்மா போராட மாட்டான். அவனுடைய முழு பலத்தையும் கொண்டு வருவான். மாத்திரம் அல்ல, பலத்தோடு நம்மை பின் தொடர்கிறவன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வெளியேறின பின்பு, தேவனுடைய பலத்த கரத்தினால் வெளியேற்றப்பட்ட பின்பு, கானானை நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிற அந்த வேளையில பார்வோன் அவர்களை பலத்த சேனையோடு பின்தொடர்ந்தான். பொல்லாத பிசாசு நம்மளை பின்தொடர்ந்து வாரானா, அதுக்கு பேர் தான் சாபம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்தாலும் பின்தொடருவான், தடையை கொண்டு வருவான். முடியும் நினைப்ப முடியாது. கடைசி நேரம் உடைக்கப்படும். சூழ்நிலைகள் நமக்கு எதிராயிருக்கும். பிரியமானவர்களே, எகிப்தின் சூழ்நிலை, பார்வோன் அப்படித்தான்
ஒரு சூழ்நிலையை உருவாக்கினான். பலத்த சேனையோடு இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு, 7வது வசனம், பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். யார கூட்டிட்டு போனா? பிரதானமான சேனையின் அதிபதிகள், பிரதானமான ரதங்கள் எல்லாம் நல்ல பியூட்டிஃபுல், அழகான பலமிக்க ரதங்கள், குதிரைகள். பிரியமானவர்களே, இவற்றை கொண்டு இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தான். அந்த எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்டேன்னு ஆவியானவர் அவர்களுக்கு மோசே மூலம் வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்மையும் அவனுடைய பலத்தை கொண்டு பயங்காட்டிக்கிட்டு இருக்கானா? நம்மை பின்தொடர்ந்து வந்து சதா நம்முடைய இருதயத்தை நடுங்க பண்ணுகிறானா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 113:4 6 வரை உள்ள வசனங்கள், கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவன் யார்? பிரியமானவர்களே, பலமிக்க எகிப்தியன் நம்ம பின்தொடரலாம். ஐயோ சாபம் சாபம்னு நம்ம கதறுவோம். பிசாசு நம்மை பின்தொடர்கிற காரியத்தின் பெயர்தான் சாபம். அவன் பலமிக்கவனாய் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்கள் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். தேவாதி தேவன் அவர் வானங்களை விட மேலானவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனுக்கு சமானமானவன் யார்? அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த தேவன் தான் என்ன செய்கிறாராம்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே சொல்றாரு, எகிப்தின் சேனையை குறித்து அவங்களை எதிர்த்து போராடுகிறவர் கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். அவருக்கு சமானமானவர், போர் வீரன் யாரும் இல்லை. உன்னதமானவர், உயர்ந்தவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்ம எப்படி இருக்கணுமா? சும்மா இருக்கணுமா? எகிப்தின் சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை, கட்டப்பட்ட நில, அடிமைத்தனம், ஒடுக்கப்படுகிற வாழ்க்கை, நெருக்கப்படுகிற சூழ்நிலை, பிசாசு பின்தொடர்ந்து வருகிற சாப வாழ்க்கை. பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் எதிரா நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க அதை பார்த்து என்ன புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணா யாருங்க ஜெயிப்பா? அன்னைக்கு கர்த்தர் பார்வோனுடைய சேனைக்கு எதிராய் போரிட்டார், யுத்தம் பண்ணினார். வான சேனைகள் இறங்கிற்று. வானத்தின் பலமிக்க சத்துவமிக்க காரியங்கள் எல்லாம் அங்கு காணப்பட்டது. கடலுக்குள்ள நடுக்கடல்ல பார்வோனுக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார்.
கடற்கரையில எகிப்தியன் எல்லாம் செத்து கிடந்தான். ஒருவன் கூட மீதமாயிருக்கவில்லை. ஒரு ரதம் கூட தப்பல. எல்லாம் பிணங்களானார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்தியனை நீ பார்க்க மாட்டே. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, பாருங்க, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்றதுக்கு உங்க கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தின் மேல் ஜெயம். இனி நீங்க எகிப்தியனை பார்க்க மாட்டீங்க. உங்களோட யுத்தம் பண்ணுகிற எகிப்தியன் சதா யுத்தம் பண்ணி கொண்டிருந்தானே, அந்த எகிப்தியன் தோற்று போனான். பிரியமானவர்களே, ஆதலால் உங்களை சுற்றில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களா, எதை பார்ப்பாங்களா? யாத்ராகமம் 14:31, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். உங்க கண்ணு பார்க்கும். கர்த்தர் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறத உங்க கண்ணு பார்க்க போகிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்குள்ளே இன்றைக்கே கூட நீங்க அதை பார்ப்பீங்க. எகிப்தியன் செத்து போவான். அவனை இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அவனோடு யுத்தம் பண்ணுகிறவர் பராக்கிரமம் நிறைந்த கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வவல்ல தேவன், செங்கடலை பிரிச்சு உங்களை வழி நடத்தினவர், கடலின் நடுவே யுத்தம் பண்ணி பார்வோனை வீழ்த்தினவர், அவருடைய சேனைகளை தப்ப விடாது அழித்து போட்டவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற அந்த எகிப்தியனை இனிமேல் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்களை நல்ல ரட்சகர் ஆவியான தெய்வம் எங்க மத்தியில கடந்து வந்ததற்காய் நன்றி. மகிமை நிறைந்த, கிருபை நிறைந்த, அன்பு நிறைந்த, ஆறுதல் நிறைந்த உம்முடைய கரம் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காய் நன்றி அப்பா. எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தீர். எகிப்தின் நொறுக்கம், எகிப்தின் ஒடுக்கம், எகிப்தின் கொடுமை எங்க வாழ்க்கையில மாறி போயிட்டப்பா. எங்களை வெளியே கொண்டு வருகிற the time of exodus in our life has come. Master, பொல்லாத பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். சதா எங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சாபம் முறியடிக்கப்பட்டது. நாதா தெய்வமே, விடுதலையின் கரத்தின் கிரியைக்கு உம்முடைய ஊழியக்காரி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் இருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு, இந்த வார்த்தையை முத்தம் செய்து, இந்த வார்த்தையை எங்கள் வாழ்வாக்கி கொள்ளுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில். கொடூரமான எகிப்தியன், பொல்லாத வியாதியா இருக்கலாம், கொடூரமான எகிப்தியன் பொல்லாத கடன் பிரச்சனையா இருக்கலாம், கொடூரமான எகிப்தியன் உங்களை பின்தொடர்ந்து வருகிற நிந்தையா இருக்கலாம், கொடூரமான எகிப்தியன் உங்களை ஒடுக்குகிற காரியமா இருக்கலாம், கொடூரமான எகிப்தியன் உங்களை கொடுமையாய் வேலை கொள்ளுகிறவனாய் இருக்கலாம். தெய்வம் அருள்நாதர் யாவே யெகோவா இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணி இந்த மாதம் முழுவதும் நற்செய்தியின் மேல் நற்செய்தியை கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.